Hello Techies, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நீங்க 2023 பாஸ் அவுட்டா இருக்கீங்க. உங்களோட காலேஜ்ல இருக்கக்கூடிய ஆன் கேம்பஸை விட்டுட்டீங்க. சோ நீங்க இப்ப ஆஃப் கேம்பஸ்ல தான் எப்படியா ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க அப்படினா உங்களோட காலேஜ் டிகிரியை மட்டும் வச்சு இப்ப இருக்க கரண்ட் ஐடி ஜாப் மார்க்கெட்ல ஜாப் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்க ஸ்பெசிஃபிக்கா நிறைய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால ஈஸியா ஜாப் எடுக்க முடியும். சோ என்னென்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணா வெறும் காலேஜ் டிகிரிக்கு அப்புறமேலே சோ இப்போ நீங்க 2023 பாஸ் அவுட் ஆயிருக்கீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணா ஐடில ஈஸியா பிளேஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு 2022 2021 பாஸ் அவுட்டா இருந்தாலுமே கூட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்குமே கூட இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என்னோட நேம் நவீன். நான் மோர் தென் 1+ இயர்ஸ் ஐடில ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட சேனல் ரெகுலரா வீடியோஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இருக்கிறதுலேயே 2023 இப்போ ரீசெண்டாக பாஸ் அவுட் ஆகிருக்க உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஐடியில் ஜாப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஏன் அப்படின்னா ஒரு 100 பேர் ஐடி ஜாபுக்கு ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா 70% ஆஃப் பீப்புள்னா மினிமம் 50 to 60% ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இல்லை அதுக்கு முன்னாடி இல்லை 2008 15 இந்த மாதிரி எப்பயோ பாஸ் அவுட் ஆனால் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக யார் இந்த பேட்சில் பாஸ் அவுட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்து அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரீசெண்டாக பாஸ் அவுட் ஆயிருக்க உங்களுக்கு இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜ் அந்த ஃப்ரெஷருங்கிற கிரைட்டீரியா தான். ஸோ நீங்கள் ஃப்ரெஷருங்கிற கிரைட்டீரியாவே வித்தின் 1 இயர்க்குள்ள இறந்துருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2023 பாஸ் அவுட் ஆயிருக்குன்னா 2024 டைம் இந்த ஒரு வருஷம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாக்ட் டைம். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஜாப் எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி மோஸ்ட்லி இந்த 1 இயர்க்குள்ள ஜாப் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இல்லைனா 2024 பாஸ் அவுட் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரெஷருங்கிற கிரைட்டீரியா போயிடும். அவங்கள தான் ஃப்ரெஷர்னு கன்சிடர் பண்ணி கம்பெனி சைடில் அவங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்கேஸ் பிப்ரவரி மார்ச்சுக்கு மேலே அவங்கள ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் ஐடிக்குள்ள ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டிசம்பருக்குள்ளே இல்லை ஜனவரிக்குள்ளேயும் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணிங்க அப்படின்னா ரீசெட் பாஸ் அவுட் ஜாப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் கம்பெனிஸ்லேருந்து போஸ்டிங் போடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த வருஷம் யார் பாஸ் அவுட் ஆயிருக்கா, ஏன்னா உங்களுக்கு தான் ரீசெண்டாக நிறைய படிச்சுட்டு வந்திருப்பீங்க, அந்த ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கம்பெனியில் பிலீவ் பண்ணுறாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 2023 இப்போ ரீசெண்ட் பாஸ் அவுட் கொடுப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு செமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த 1 இயரை கரெக்டாக மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு 3 to 4 மந்த்துக்குள்ள எப்படியா ஜாப் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் செகண்ட் திங், உங்களோட காலேஜ் டிகிரியை மட்டும் வச்சு ஐடியில் ஜாப் எடுக்க முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிகாஸ் ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஐடி சிஎஸ்சி படிச்சிருப்பீங்க, மோஸ்ட்லி மெக்கானிக்கல் சிவில்னா ட்ரிபிள் அந்த மாதிரி படித்தவங்க ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க. பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து வெறும் காலேஜ் டிகிரியை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன ஸ்கில் லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. பிகாஸ் ஐடிக்குள்ள பார்த்தீங்கன்னா 100கணக்கான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒவ்வொரு ரோலுக்குமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரோலுக்குமே சர்டிஃபிகேஷன் சொல்லி எக்கச்சக்கமான ப்ராசஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நீங்கள் காலேஜில் படிச்சலாம் பார்த்தீங்கன்னா காமனாக படிச்சிருப்பீங்க, அதோட போர்ஷன்ஸ் எல்லாமே ஓல்டாக இருக்கும். அதோட நீங்கள் படித்த வெர்ஷன் இப்போ ஜாவா பைத்தன் என்ன படிச்சா அதோட ஓல்டு வெர்ஷனாக இருக்கும். இப்போலாம் நிறைய அப்டேட் வெர்ஷனில் நிறைய அப்டேட்டாக இருக்கும். ஸோ இப்போ இருக்க ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இப்போ இருக்க காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸில் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்லை லேர்ன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் வெறும் காலேஜ் டிகிரியை மட்டும் வச்சு ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய விதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஸோ முன்னாடிலாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பேக்லாம் வெறும் காலேஜ் டிகிரி மட்டும் முடிச்சுட்டு வந்தவங்களை எடுத்துக்கிட்டே கூட கம்பெனி சைடில் ஃபஸ்ட்டு 6 months 3 months அந்த மாதிரி ட்ரைனிங் பீரியட்னு போட்டு ட்ரைன் பண்ணி அதுக்கப்புறமே ஜாப் எடுத்துப்பாங்க. பட் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் முடிச்சுட்டு நான் ஆல்ரெடி அந்த ஸ்கில் எனக்கு இருக்குது, ஸோ இந்த மாதிரி நான் உள்ள எடுத்து வந்து ட்ரைன் பண்ண தேவையில்ல அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. கம்பெனி சைடில் இப்போ மோஸ்ட்லி ப்ரிஃபரன்ஸ்லாம் எப்படி மாறிடுச்சுன்னா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் லேர்ன் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் சர்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்க, உள்ளே வரப்போ ஃப்ரெஷருக்கே கோடிங் டெஸ்ட்டு, பேசிக் கோடிங், அட்வான்ஸ் கோடிங் சொல்லி இந்த மாதிரி கோடிங் டெஸ்ட்லாம் வச்சு தான் எடுக்கிறாங்க. இல்லைனா நீங்கள் எந்த ரோலுக்கு போகிறீங்களோ அந்த ரோலுக்கான ஸ்கில்லெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு வச்சு தான் எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இப்போ ரீசன்ட் பாஸ் அவுட்டாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வெறும் டிகிரி மட்டும் இருந்தாலும் அதை வச்சு உங்கள் ரெஸ்யூமில் போட்டிங்கன்னா ஜாப் எடுக்க கஷ்டம். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணி நீங்கள் அதை போடணும். அது என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் ஓடியன் ஸ்கூல். நீங்கள் உங்களோட கரியரை டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிகாஸ் அதான் ரொம்ப ட்ரெண்டாக இருந்துட்டு இருக்கு, அந்த சைடில் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் ஓடியன் ஸ்கூலாக இருக்கும். பிகாஸ் இவங்க உங்களுக்கு டெக்னிக்கலாக சொல்லித்தர தாண்டி நீங்கள் ஜாப்ல பிளேஸ் பண்ணுறதுக்கான 360 டிகிரி பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. லைக் மார்க் இன்டர்வியூஸ்லேருந்து ரெஸ்யூம் பில்ட் பண்ணது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அவைலபிள் இருக்குது அப் டு 30,000 வரையும். ஸோ இவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறைய பேர் பார்க்கலாம். ஆல்ரெடி இவங்களோட படிச்சு நிறைய பேர் நிறைய கம்பெனிஸில் பிளேஸ் ஆயிருக்காங்க. ப்ளஸ் பிளேஸ் ஆகிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருக்கப்போ உங்களுக்கு சேலரி நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க. பிகாஸ் உங்களுக்கு ஒரு கம்மியான சேலரி இருந்தாலும் கம்பெனி சைடில் நெகோஷியேட் பண்ணி நல்ல சேலரியில் உங்களுக்கு மூவ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த இவங்கள்ட்ட இஎம்ஐ
ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வீக்லி பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் லைவ் கிளாஸஸ் இருக்குது. உங்களோட டவுட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸஸும் அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் அன்லிமிட்டடான ஜாப் இன்டர்வியூ எவ்வளோ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாங்க. ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. பட் நீங்கள் பே பண்ணதுக்கு அப்புறமேல் கூட உங்களுக்கு பிடிக்கலனா ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்குள்ள ரீஃபண்ட் பாலிசியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட அப்கமிங் நெக்ஸ்ட் கோஹர்ட் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கரியர் டேட்டா சயின்ஸ் சைடில் மூவ் பண்ண நினைக்கிறீங்க, ஒரு நல்ல சைடில் வித் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் ஸ்காலர்ஷிப்பும் நீங்கள் 30,000 வரையும் கிளைம் பண்ண நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இஎம்ஐ ஆப்ஷனோட 10 டேஸ் ரீஃபண்ட் பாலிசியோட கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ தேடா ஓகே ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணி ஆகணும் டெசிஷன் எடுத்தாச்சு. ஏன்னா இப்போ இருக்க கால சுச்சுவேஷனில் அப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற டெசிஷனில் இருக்கனால என்ன மாதிரி ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணலாம், என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, அல்லாமல் உங்களுக்கு எது செட் ஆகணும் மாதிரி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ ஸ்கில்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ரோல்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ரோல்ஸே பார்த்தீங்கன்னா 2 விதமாக ஐடியில் பிரிப்பாங்க. ஒன்று கோடிங் சைடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நான் கோடிங் சைடுன்னு சொல்லுவாங்க. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. சிம்பிளாக ஐடிக்குள்ளே வர எல்லாத்துக்கும் கோடு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் கோடிங் போடாத நான் கோடிங் ஜாப்ஸ் கூட உங்களுக்கு போட முடியும். கோடிங்னா நான் கோடிங்னா கோடிங்னா என்னன்னு சொல்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நிறையா இருக்கும். ஜாவா, பைத்தான், சி ஷார்ப் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜத்தையும் கோட் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணுறவங்க டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கோடிங்லாம் மோஸ்ட்லி தேவைப்படும். ஸோ அதெல்லாம் கோடிங் ஜாப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சைடு நான் கோடிங் சைடெலாம் வந்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ரோல், ஹெச்ஆர் ரோல், இல்லைனா டிசைனிங் சைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கோடிங் ஜாப். இதுக்கெல்லாம் நீங்கள் எந்த கோடும் பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்கில்லை நீங்கள் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டாப் ட்ரெண்டிங் ஐடி ஜாப்ஸ் இல்லை நான் கோடிங் ஐடி ஜாப்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ப்ரீவியஸாக போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் கூட ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கோடிங் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு கோடிங் நல்லா வரும்னு நினைக்கிறீங்க, மேபி நீங்கள் காலேஜில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு கோடிங் மேலே ஒரு ஆர்வம் இருக்குன்னா நீங்கள் கோடிங்கில் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் சூஸ் பண்ணலாம். ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா அண்ட் பைத்தான் தான் ரொம்ப ஃபெமிலியராக போயிட்டு இருக்கு. அந்த ஜாவா ஆர் பைத்தானில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி பைத்தான் சூஸ் பண்ணி இன்னும் ஃபியூச்சர் ஓரியன்டாக ஏஐ ரிலேட்டடாக நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு நான் கோடிங் சைடு வந்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி ஆப்ரேட் சைடாக இருக்க இந்த மாதிரி ஹெச்ஆர் ரோல் ட்ரை பண்ணலாம். ஹெச்ஆர் ரோல்லாம் கோடிங் எதுவுமே கிடையாது. சப்போர்ட் ரோல் ட்ரை பண்ணலாம். L1 L2 சப்போர்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் தேர்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, டிசைனிங் சைட் ட்ரை பண்ணலாம். UXY டிசைனிங், கிராஃபிக் டிசைன் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கோடிங் அண்ட் நான் கோடிங் ஸ்கில். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுக்கு என்ன வரும், நேச்சுரலாக வரும் அப்படிங்கிறத பாருங்கள். சும்மா எனக்கு சேலரிக்காகவோ இல்லை இதுதான் ஃபியூச்சர்னு சொன்னாங்கன்னு சொல்லி உங்களுக்கு கோடிங்கே வராத மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆள் போயிட்டு இருந்தான்னு சொல்லி கோடிங் எடுத்து கஷ்டப்படுவானா. பிகாஸ் நீங்கள் இன்டர்வியூன்னு படித்து முடிச்சுட்டு போகிறப்ப அங்கே உங்களை மாதிரியே கோடிங் ஆல்ரெடி காலேஜ்லேயே படித்த டாப்பர்லாம் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன செட் ஆகும் அப்படிங்கிறத டிசிஷன் பண்ணி ஏதோ ஒரு ரோலை பிக் பண்ணிவிட்டு கோடிங்காக நான் கோடிங்னா டெசிஷன் எடுங்க. இது ஆல்ரெடி ஒரு பெரிய சாப்டர் ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போட்டிருக்கோம். அதில் என்னென்ன ரோல் இருக்குது, அதில் எப்படிலாம் ஒர்க் இருக்குன்ட்டு அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது 4th ஸ்டெப்பாக ஓகேப்பா ஸ்கில்லெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, எடுத்தோன்னே இன்ஸ்டியூட் போகிறோம். இன்ஸ்டியூட் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக 30,000 40,000 இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கணும் இவ்வளோலாம் சொல்லி நிறைய கோர்சஸ் ஆல்ரெடி இன்ஸ்டியூட் சைடில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அங்கே மட்டும் அப்படி சேர்ந்துடவே கூடாது. பிகாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தான்னு சொல்லி கோர்சஸ் ஏதாவது ஓகே நம்ம ஃப்ரெண்டோ இல்லை யாரோ ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, ஜாவா படிங்க இல்லைனா பைத்தான் படிங்க இல்லைனா நான் கோடிங் செல்லு இதை படிங்கன்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை கேட்டுட்டு டேரெக்டாக போயிட்டு ஓகே இதெல்லாம் படிக்கணும் அப்புறம் 30,000 40,000 இன்ஸ்டியூட்டில் வேணும்னு சொல்லி எப்படியாச்சும் அமௌண்ட்டை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிவிட்டு டேரெக்டாக போயிட்டு இந்த மாதிரி இன்ஸ்டியூட் சைடில் 30,000 40,000 கொடுத்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இருக்க இந்த ஆன்லைன் வேர்ல்டில் நீங்கள் யாரும் இவ்வளோலாம் கொடுத்து பே பண்ணி படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ரோல் இந்த ரோல் தான் போக போகிறேன்னு பிக் பண்ணிட்டீங்கன்னா எடுத்து போய் இன்ஸ்டியூஷனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாயின் பண்ண வேணாம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே செல்ஃப் லைன் எடுக்க ஆரம்பிங்க. இப்போலாம் யூடியூப்லேயே நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் எந்த ரோலுக்கு ஸ்பெசிஃபிக்காக போட்டு ஃபுல் கோர்ஸ்னு போட்டால் கூட ஜாவா பைத்தான் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி ஃபுல் கோர்ஸ் தமிழ்லேயே 10 மணி நேரம் 20 மணி நேரம் பேசி எக்கச்சக்க பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள், அதெல்லாத்தையும் வச்சு நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு அதெல்லாம் புரியுதா செட் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா அந்த விஷயம் உங்களுக்கு புரியுதா செட் ஆகுமானே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எடுத்தோன்னே ஓகே இது ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க டக்குன்னு போய் எடுத்துட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு செட் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 12th படிச்சிருப்பீங்க. 12th படிக்கிறப்போ பயாலஜி வேணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேறு குரூப் மேக்ஸ் இல்லாத குரூப் விட அப்போ தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் நமக்கு நிறைய பேர் சொல்லி சஜஷன் பண்ணுவாங்க. பிகாஸ் 12th எல்லாரும் படிச்சிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஐடி ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. சேம் அதே மாதிரி தான் 12th எப்படி மேக்ஸ் இல்லாத ரோல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கம்ப்யூட்டர் பயாலஜிலாம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஐடிக்குள்ளேயும் ஒவ்வொரு ரோலும் ஈஸி கஷ்டம்னு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட், ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்னா ஈஸியான ரோல் எடுத்தால் தான் பண்ண முடியும். அதை தாண்டி நீங்கள் இந்த மாதிரி கஷ்டமான ரோல் எடுத்து சூஸ் பண்ணிங்கன்னா பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்.
அதுக்கு நீங்கள் பெட்டர் இந்த மாதிரி செல்ஃப் லேர்ன் எடுத்து யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணி உங்களுக்கு செட் ஆகுது, உங்களுக்கு ஆர்வமாக இருக்குது படிக்கணும்னு, பட் யூடியூப் பார்த்து நல்லா ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக படிக்க முடியல, யாரோ ஒரு ஆள் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா மட்டும் டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைனாலுமே கூட யூடெமியில் வெறும் 500 ரூபாய்க்கு கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்கு மணி ஒரு தடைன்னு சொல்லி யாருமே வெயிட் பண்ண தேவை கிடையாது. பிகாஸ் இப்போ இருக்க ஆன்லைன் சுச்சுவேஷனில் roadmap.sketch அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணி உங்களால் ஃப்ரீயாகவே ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து கற்றுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னாலுமே இந்த மாதிரி யூடெமியில் வெறும் 500 ரூபாய்க்கு எல்லா கோர்ஸஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி கூட செக் பண்ணி பார்த்து உங்களோட லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கில்லை ஃபஸ்ட்டு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அடுத்தது அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்படி நீங்கள் ஒரு ஸ்கில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ்டர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஜாப் கிடைக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் போக முடியும். ஓகே, ஸோ இப்போ காலேஜ் டிகிரி இருக்குது, ஸ்கில்லும் இருக்குது, அதனால் அதை லேர்னும் பண்ணியாச்சு அப்படின்னா ஸோ வெறும் அந்த லேர்ன் பண்ண ஸ்கில்லை கம்பெனிக்கு ப்ரூஃபாக காட்டணும்னா நான் லேர்ன் பண்ணியிருக்கேன், எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறத சும்மா நீங்களே மட்டும் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கம்பெனிக்கு ஷோ பண்ண முடியாது. ஸோ அடுத்த ஸ்டெப்பாக இந்த மாதிரி கம்பெனிக்கு ஷோ பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு 3 விஷயம் இருக்குது. இந்த 3 விஷயம் பண்ணுற மூலிமா உண்மையிலுமே அந்த ரோலுக்கு படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, இல்லைனா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஷோ பண்ண முடியும். அது என்னென்ன விஷயம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஓன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், செகண்ட் திங் சர்டிஃபிகேஷன் ஏதாச்சும் பண்ணலாம், இல்லை தேர்ட் திங் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். இந்த 3 விஷயம் இருக்குது. இந்த 3 விஷயத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுற மூலியமாகவே ஒரு க்ரௌட்லேருந்து நீங்கள் அவுட் ஸ்டாண்டாக நிற்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 பேர் ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு 500 பேர் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டோ இல்லை இந்த மாதிரி ஓனாக ஸ்கில் லேர்ன் பண்ணி படிப்பாங்க. பட் ஒரு 100 பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேஷனோ இல்லை ப்ராஜெக்ட்ஸ் நிறையாவோ இல்லை இன்டர்ன்ஷிப்போ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 3 விஷயம் பண்ணுற மூலிமா நீங்கள் அந்த க்ரௌட்லேருந்து கொஞ்சம் இந்தான்னு சொல்லி அவுட் ஸ்டாண்டாகி நிற்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ராஜெக்ட் அப்படின்னா சும்மா இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலில் பண்ண மாதிரி ஒரு ப்ராஜெக்டோ 2 ப்ராஜெக்டோ அந்த மாதிரி அவங்க கொடுக்குறத தூக்கிட்டு வந்து ரெஸ்யூமில் போட்டுக்காமல் ஓனாக ப்ராஜெக்ட் பண்ணி கிட்டப்பில் அப்லோட் பண்ணி நிறைய விஷயத்தை கிட்டப்பில் ஷோ பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ரியல் டைம் ப்ராஜெக்ட் நீங்களே எடுத்து பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுற மூலிமா கம்பெனி இம்ப்ரெஸ் பண்ண முடியும். செகண்ட் திங், அந்த ரோலுக்கு சர்டிஃபிகேஷன் இருக்கும். எந்த ரோல் எடுத்தாலுமே அந்த ரோலுக்கான அஃபிஷியல் சர்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த சர்டிஃபிகேஷன் அளவுக்கு உங்களோட ஸ்கில்லை ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணி சர்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா கம்பெனி சைடில் சர்டிஃபிகேஷன் ஷோ பண்ணி அந்த மாதிரி படிச்சிருக்கேன் இவ்வளோ % இருக்குன்னு சர்டிஃபிகேஷன் வச்சு ஷோ பண்ணலாம். அண்ட் தென் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் மேபி நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாபோட இன்டர்ன்ஷிப் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கிற மூலிமா ஆல்ரெடி கம்பெனி போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரியல் டைம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிற மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக ஜாப் போகிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுற மூலிமா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்கில்லை லேர்ன் பண்ணோன்னு எடுத்தோன்னே ஜாப் சர்ச் பண்ணாமல் இந்த 3 விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் நம்மளோட ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ஃபைனலாக ஒரு ஸ்கில்லி லேர்ன் பண்ணி அந்த ஸ்கில்லை கம்பெனிக்கு ஷோ பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, இந்த 3ல் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குன்னா அடுத்தது ஃபைனலாக இந்தன்னு சொல்லி நீங்கள் ஜாப் சர்ச் ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஜாப் சர்ச் பண்ணுறது தான் ஃபைனல் ஸ்டெப். ஸோ ஜாப் எப்படி சர்ச் பண்ணலாம் இப்போ இருக்க ஆஃப் கேம்பஸில் அப்படின்னா நீங்கள் காலேஜிலலாம் தான் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டேரெக்டாக கம்பெனி எல்லாமே இந்தான்னு சொல்லி காலேஜே கூட்டு வந்துடுவாங்க, இன்டர்வியூ எல்லாத்தையும் உங்களுக்கே ஷெடியூல் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் ரிஜெக்டாக பாஸ் ஆஃப் ஃபெயிலாக எல்லாமே அவங்க சொல்லிவிடுவாங்க. பட் நீங்கள் ஆஃப் கேம்பஸில் நீங்கள் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய ஆன்லைன் போர்ட்டல்ஸ் நிறையா இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அதுக்கு சஜஸ்ட் பண்ணுறது நௌக்கரி சஜஸ்ட் பண்ணுவேன், செகண்ட் திங் லிங்க்டின் சஜஸ்ட் பண்ணுவேன், அதன் தேர்டாக இண்டீட், ஷைன். ஸோ இந்த 4 ஆப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 4 அப்ளிகேஷன்லையும் உங்களோட ப்ரொஃபைலை போட்டு வைங்க. நௌக்கரி ஒரு மாதிரி ஒர்க் ஆகும், லிங்க்டின் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். அந்த 2 பிளாட்ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி ஜாப் சர்ச் பண்ணு ஆல்ரெடி ஸ்பெசிஃபிக்காக 2 வீடியோ நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நௌக்கரிக்கும் போட்டிருக்கேன், லிங்க்டினுக்கும் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மூலிமா இந்த 2 பிளாட்ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டிகிரி இருக்குது, ஸ்கில்லும் இருக்குது, அதை ப்ரூஃபாக காட்டுறதுக்கான ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்குன்னா ஜாப் கிடைக்கான சான்சஸ் அதிகமாக உங்களுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அஸ் அ கன்க்ளூஷனாக இதான் சொல்லணும்னு நினச்சேன். இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். என்ன ஸ்கில்லை படிக்க போகிறோம், அந்த ஸ்கில்லை எப்படி படிக்க போகிறோம், அந்த ஸ்கில்லை எப்படி கம்பெனி ஷோ பண்ண போகிறோம், அந்த எப்படி ஜாப் சர்ச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்கள் ரெஸ்யூமில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் டெஃபினட்டாக ஐடியில் ஜாப் எடுக்க முடியும். பட் நிறைய பேர் இதெல்லாம் பண்ணியுமே கூட எடுக்க முடியலன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் அவங்க ஒரு சில இடத்துல அதை கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கில்லை லேர்ன் பண்ணுற இடத்துல கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைனா ப்ராஜெக்ட்டோ இல்லை இன்டர்ன்ஷிப்போ இல்லை சர்டிஃபிகேஷன் இடத்துல எங்கேயாச்சும் கொஞ்சம் லேகாக இருப்பாங்க, அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா ப்ராஜெக்ட்டுங்கிற பேரில் 1-2 ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணிட்டு விட்டுருப்பாங்க, கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணி உங்களோட ப்ரூஃபாக இருந்தான்னு சொல்லி ஸ்ட்ராங்காக ஷோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியில் ஜாப் ஈஸியாக கிடைக்கும். வெறும் டிகிரியை மட்டும் நம்பிட்டு இருக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஜாப் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒரு 2 to 3 மாதத்தில் முடிச்சிட முடியும். முடிச்சிங்கன்னா டிசம்பரில் ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த 3 மாதம் டார்கெட்டாக வச்சு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களால் டெஃபினட்டாக ஐடியில் ஜாப் எடுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி டைம் போயிட்டே இருக்குது. ஒரு 3 to 6 மந்த் ஆல்ரெடி உங்களுக்கு போயிடுச்சு டிகிரி முடித்தோடனே. ஸோ இன்னும் ஒரு 3 to 6 மந்த் தான் இருக்குது. விட்டுறாதீங்க. 3 மாதத்தில் இந்த ஸ்கில் எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி
மாஸ்டர் பண்ணி இன்டர்ன்ஷிப்லேருந்து எல்லாத்தையும் ப்ராஜெக்ட் ஆச்சு அட்லீஸ்ட் முடிக்க முடியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறமே ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணி ஜாப் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் இந்த 6 மந்த்தை ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ரிலேட்டட் எனி டவுட்ஸ் இருக்குனாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அப்கமிங் டேஸில் அதை பற்றி வீடியோஸாக கூட போட ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிகாஸ் நம்ம சேனல் கம்ப்ளீட்லி ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெஷருக்காக மட்டுமான கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்டு ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு 10 பேருக்காச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது நமக்கும் அந்த உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் HR Naveen signing off.